ஹலோ எவ்ரிவன். சயாட்டிகா ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நைட்டு படுத்து தூங்கி எழுந்திரிச்சா வலி அதிகமாக இருக்குது அப்படிங்கிற சிச்சுவேஷனுக்கு எந்த மாதிரி படுத்தா அவங்களுக்கு வலி இல்லாமல் இருக்கும், மற்றும் கீழ் முதுகு வலி L4 L5 ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் பெஸ்ட் ஸ்லீப்பிங் பொசிஷன்ஸ்னு சொல்லுவோம். படுக்கிற பொசிஷன் ஒரு 3 பொசிஷன் இருக்குது. இந்த 3 பொசிஷனில் எந்த மாதிரி படுத்தா வலி வராது, எந்த மாதிரி பொசிஷனில் படுக்கக்கூடாதுங்கிறத பற்றி நான் இப்போ டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம கழுத்துக்கு வைக்கிற தலைகாணி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கழுத்து இப்படி நல்லா மேலே தூக்குன மாதிரி படுக்கக்கூடாது. இப்போ தலைகாணி இப்போ வைக்கிறோம்னா தலை இப்படி மேலே தூக்குன மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் இந்த கழுத்துக்கு கீழே இந்த ஹாலோ இருக்கக்கூடாது. தலைகாணி இப்படி தலைக்கு மட்டும் இருந்து இப்படி இந்த இடம் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதே போல் தலை ரொம்ப கீழே போன மாதிரி தொங்கின மாதிரியும் இருக்கக்கூடாது. தலை ரொம்ப மேலே தூக்கின மாதிரியும் இருக்கக்கூடாது, தலை அப்படி ரொம்ப கீழே இப்படி தொங்கின மாதிரியும் படுக்கக்கூடாது. அதே போல் இந்த கழுத்துக்கு கீழே இந்த கேப்பும் இருக்கக்கூடாது. அப்போ எப்படி வச்சு படுக்கணும்னா, பில்லோ கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக போகணும். பில்லோ கழுத்து வரைக்கும் ஃபுல்லாக போகணும். தலை ஈவனாக இருக்கணும். மேலே தூக்கின மாதிரி இருக்கக்கூடாது, நான் சொன்ன மாதிரி கீழே பொசிஷன் ரொம்ப தொங்கின மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ இந்த சியாட்டிக் நர்வ் பெயின் பார்த்திங்கன்னா நமக்கு முக்கியமாக கால் வரைக்கும் வலி வரும், தூங்க முடியாத அளவுக்கு வலி இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 2 முட்டிக்கு அடியில் ஒரு தலைகாணி இப்படி வைக்கணும். இப்படி வச்சோம்னா தான் நமக்கு ஸ்பைன் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக கீழே ப்ரெஷராக இருக்கும். இப்போ இந்த பில்லோ வைக்காமல் படுக்கிறப்போ டைரெக்டாக நம்ம பாடி வெயிட் ப்ரெஷர் டைரெக்டாக கீழே அந்த L4 L5 லெவலில் விழுறதுனால நமக்கு காலையில் எந்திரிக்கும் போது வலி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நேராக படுக்கும்போது பொசிஷனில் பில்லோ அண்டர் த நீஸ், பிட்வீன் 2 நீஸ், 2 முட்டிக்கு நடுவில் பில்லோ வச்சு படுக்கணும். இது ஃபஸ்ட்டு டைப். இந்த செகண்ட் பொசிஷன் பார்த்திங்கன்னா சைடாக திரும்பி படுக்கிறது. சைடாக திரும்பி படுக்கும்போது பார்த்திங்கன்னா இதே போல் தான். பில்லோ நல்லா ஃபுல்லாக நெக்கு வரைக்கும் இருக்கணும், ஷோல்டரோட ஹைட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். தலை இப்படி ரொம்ப சைடாக மேலே தூக்கின மாதிரி இருக்கக்கூடாது, தலை ஷோல்டர் கீழே அப்படியே தொங்கின மாதிரி இருக்கக்கூடாது. பில்லோ பொசிஷன் கரெக்டாக ஷோல்டர் லெவலுக்கு கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்படி சைடாக இப்படி கரு உள்றதுனால நமக்கு தண்டுவடத்தில் பார்த்திங்கன்னா இந்த L4 L5 லெவலில் டைரெக்டாக ப்ரெஷர் இப்படி போகிறதுனால இதனாலே நமக்கு இங்கே பெயின் அதிகமாகிடும். காலையில் எந்திரிக்கும் போது கால் வரைக்கும் இருக்கிற வலி அதிகமாகவும், பேக்லேயும் லோயர் பேக்லேயும் அதிகமாகிடும். அப்போ என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, சைடாக படுக்கும்போது இடுப்புக்கு அடியில் ஒரு பில்லோ கொடுத்துக்கலாம். ஓகே, வைங்க. இதை போல் இந்த சைடில் ஒரு பில்லோ சப்போர்ட் கொடுத்துக்கலாம். 2 முட்டிக்கு நடுவுலையும் ஒரு பில்லோ கொடுத்துக்கலாம். இதான் கம்ஃபர்டபுள் பொசிஷன். இந்த பொசிஷனில் சைடில் படுத்து தூங்குறப்போ சயாட்டிக் பெயின் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வலி வராது. அது இப்படி இல்லாமல் சைடில் இந்த பில்லோவோ நம்ம முட்டிக்கடியில் சப்போர்ட் கொடுக்காமல் படுத்தோம்னா நிச்சயமாக சயாட்டிக் பெயின் வரும். அதனால் பில்லோ இடுப்பு கீழேயும் கொடுக்கணும், முட்டிக்கு நடுவுலையும் கொடுக்கணும். கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த பொசிஷனில் படுத்தா சயாட்டிக் பெயின் வராது. பில்லோ. 3வது பொசிஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்படி குப்புற படுக்குது. இப்படி குப்புற படுக்கும்போது நெக்கை இப்படி திருப்பி படுத்தோம்னாலும் நமக்கு என்னாகும், ஸ்ட்ரெயின் அதிகமாகும். அதே போல் இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஸ்பைன் டைரெக்டாக கீழே ப்ரெஷர் ஆகிறதுனால நமக்கு காலையில் எந்திரிக்கும் போது இந்த L4 L5 கம்ப்ரெஷன் ஆகிறதுனால நமக்கு வலி வரும். அப்போ இந்த பொசிஷனில் எப்படி பண்ணலான்னா, கை நல்லா ரிலாக்ஸாக ஃப்ரீயாக இப்படி வைங்க, ஃப்ரீயாக இப்படி படுத்துக்கோங்க. இதை போல் படுத்துட்டு வயிற்றுக்கு அடியில் ஒரு பில்லோ வைக்கணும். வயிற்றுக்கு அடியில் ஒரு பில்லோ வச்சுக்கலாம். அதே போல் பாதத்துக்கு அடியிலையும் ஒரு பில்லோ வச்சுக்கலாம். இதுதான் பொசிஷன். இந்த பொசிஷனில் பில்லோ கரெக்டான லெவலில் தலைக்கும் இருக்கணும். வயிற்று பகுதிக்கு அடியில் ஒரு பில்லோ, கால் பாதத்துக்கு அடியில் ஒரு பில்லோ. இப்படி வச்சோம்னா இந்த ஸ்பைன் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். இந்த ஸ்பைன் ரிலாக்ஸாக இருக்கிறதுனால நமக்கு காலையில் எந்திரிக்கும் போது L4 L5 எதுவும் கம்ப்ரெஷன் ஆகாது, ப்ரெஷர் அதிகமாக போகாது. அதனால் நமக்கு சயாட்டிக் பெயின் அதிகமாகாது. இப்போ இதுதான் 3 பொசிஷனும் நான் சொல்லியிருக்கிறேன். சயாட்டிக் பெயின் அதிகமாக இருக்கிறவங்க, ராத்திரி தூங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்த பொசிஷன்லையும் படுக்க முடியலன்னு சொல்கிறவங்க இந்த 3 பொசிஷனில் எப்படி நான் படுக்கக்கூடாதுன்னு சொன்னனோ அந்த பொசிஷனில் படுக்காமல் கரெக்டான லெவலில் பில்லோஸ் கரெக்டான அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கரெக்டாக நமக்கு பெயின் நிச்சயமாக வராதுங்கிறது கன்ஃபார்ம் தான். அதனால் இந்த பொசிஷன் ஆஃப் பில்லோ நம்ம தூங்கும்போது கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரணும். சயாட்டிக் பெயினால் காலையில் நம்ம அதிகமாக கஷ்டப்பட்டு எந்திரிக்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்காது.